ரூ. 5000 கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இந்த 4.5 ஆண்டுல திமுக எதுவும் செய்யலைன்னு தான். செஞ்சிருந்தா அவசரமாக இந்த ரூ. 5000 கொடுக்க வேண்டியதே இல்லை. எடப்பாடி பழனிசாமி ரூ. 2000 அறிவிச்சிட்டார். அதனால முதல்வர் கொடுத்த மாதம் ரூ. 1000 நினைவு வச்சுட்டு அவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னு நிச்சயம் வாய்ப்பு இல்லை. நீங்கள் 5 ஆண்டுகளாக நாங்கள் சொன்னதையும் செஞ்சோம், சொல்லாதையும் செஞ்சேன்றீங்க. நீங்கள் ஏன் சார் இப்படி கிஃப்டெல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றணும்? அவ்வளோ சீக்கிரம் திமுக காங்கிரஸை விட வாய்ப்பு இல்லைல்ல சார்? விட வாய்ப்பு இல்லை. ஆனால் திமுக கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. தங்களை காப்பாற்றிக்க யாரோனா பலி கொடுப்பாங்க. இல்லை, விஜய்க்கு நீங்கள் ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரொமோஷன்னு நெரட்டிவ்னஸ்ஸு உண்மை அப்படி இல்லை. ஆட்சியை பிடிப்பார், முதல்வர் ஆகிடுவார்னு சொல்லி நிறைய பேர் இப்படி வீடியோவில் உட்காந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. 30% வாக்கு வாங்கிட்டான். இன்னும் 30% வாக்கே வாங்கலி. மண்ணங்கட்டிய தங்கன்னு காட்டுறது எந்த அளவுக்கு நியாயன்றது புரியல. இல்லை, விஜய் மாற்றமாக எப்படி வர முடியும்? எல்லாம் நரபலி கொடுத்து தான் விஜய் பேசுகிறாங்க. சரி, இன்னும் ஆட்சிக்கே வரலைங்க. வரத்துக்கு முன்னாடி நீ இந்த அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய வானத்தை குறித்த தேவதூதர் மாரி உங்களை இமேஜ் பண்ணிங்கன்னா ஒரு காலம் ஆட்சிக்கு முதல்வர் ஆகிட்டார், என்ன பண்ணுவீங்க? நற்பெருமை. நான் யார் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா, நீ யாருன்னு யாருக்கிட்டே தெரியும். நீ ஒரு நடிகர், அதை தவிர வேறு என்ன தெரியும் உலகத்துக்கு? மக்கள் மத்தியில் எப்பயாவது அப்படி தலை காட்டி அப்படி போயிடணும். எம்ஜிஆர் கூட இப்படி இருந்ததில்லை, ஜெயலலிதா கூட இப்படி இருந்ததில்லை. அப்போ அந்த சினிமா மோகம். இப்போ சமகால அரசியலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் முழுசாக முடிச்சுட்டு இப்போ தேர்தல் வர இருக்கு இன்னும் 2 மாசத்துல. அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறீங்க சார்? இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஆமாம், 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அடுத்த அவரு தான் தொடர்ந்து ஆட்சியை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் உயர்த்தி தரதும் சொல்லியிருக்காரு. அதான்டா நான் என்ன சொல்கிறேன், 5000 ரூபாய் கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இந்த 4.5 ஆண்டுல திமுக எதுவும் செய்யலைன்னு தான் அர்த்தம். எப்படி சார்? நான் என்ன சொல்கிறேன், செஞ்சிருந்தா அவசரமாக இந்த 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியதே இல்லையே. அதை முடக்கிறதுக்கான சதி நடந்துட்டு இருக்கு, சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், எப்படி முடக்குவாங்க? மகளிருக்கான உதவி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே ஒரு கால் மத்திய அரசு முடக்குனாங்கன்னா அது இன்னும் ஒரு விதம் பிரச்சாரத்தை வேறு மாதிரியாக கொண்டு போகலாமா இல்லையா திமுக? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி 2000 அறிவிச்சிட்டார். நாங்கள் ஆட்சி வந்தால் 2000 ரூபாய் தரேன்னு. திமுக ஒரு விதமாக குழப்பத்தில் போயிட்டான். பெரும்பாலும் பெண்களை பார்த்தீங்கன்னா, நீங்களும் பெண் தான், அதனால் குறை சொல்லுன்னு சொல்லாதீங்க. புருஷன் சம்பாதிச்சு மொத்த காசை பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தாலும் நீ என்னத்தை கொடுத்து கிழிச்சேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் முதல்வர் கொடுத்த மாதம் 1000 ரூபாய் நினைவு வச்சுட்டு அவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னு நிச்சயம் வாய்ப்பு இல்லை. இந்த 5000 தான் நினைவில் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க? அதை தான்டா சொல்கிறேன். 1000 ரூபாய் கொடுத்தது நினைவில் இருக்குமா இருக்காது. அடுத்தது எடப்பாடி வந்தோன்னா 2000 கொடுக்க போகிறாரு. இவர் கேட்டால் நமக்கு ஓட்டு போடணும், அவருக்கு போட்டு 2000 ரூபாய் வாங்கலான்ற பெண்கள் மனநிலை தான் போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் இந்த 3 மாதத்துக்கு 3000 ரூபாய் கொடுத்தே சரி, அது கிஃப்ட்டுன்னு சொல்லி நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 2000 ரூபாய் தருவோன்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்போது நீங்கள் 5 ஆண்டுகளாக நாங்கள் சொன்னதையும் செஞ்சோம், சொல்லாதையும் செஞ்சேன்றீங்க. நீங்கள் சொன்னதையும் செஞ்சு சொல்லாததையும் செஞ்சு இருந்தால் நீங்கள் ஏன் சார் இப்படி கிஃப்டெல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றணும்? பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தானா இல்லை வீட்டுக்கு? அது ஓட்டுக்காக கொடுக்கப்பட்ட காசுன்னு நீங்களும் சொன்னீங்க, நம்மளும் சொன்னோம், எல்லாமே சொன்னோம். இப்போ அதே ஃபார்மேட்டை நீங்கள் காப்பி அடிக்கிறது எந்த வகையில் நியாயம்? இப்போ எதிர்கட்சிகள் யாரும் கேட்க மாட்டாங்களா சார்? இப்போ 5000 கொடுக்குறாங்க அப்படின்னா அது இந்த சமயத்தில் அது கொடுக்கறது தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு. தேர்தலுக்காக தான் கொடுங்க, வேற எதுக்காக கொடுக்குறாங்க சொல்லுங்க. அப்படி நீங்கள் என்ன சொல்லுங்க, கோடைக்கால இது கிஃப்டா? அது ஏன் இத்தனை வருஷம் கோடைக்காலமே வரலையா? இந்த வருஷம் தான் கோடைக்காலம் வருதான்? அதுவும் பாருங்கள், நான் கொடுத்த காசை ரொம்ப கச்சிதமாக செலவு பண்ணுங்க. எப்படி 5000 ரூபாய் கச்சிதமாக இன்னைக்கு இருக்கிற நிலையில் 5000 ரூபாய் ஒரு பெண்ணு மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா காலி இருக்கா இல்லைங்களா? நான் சொல்கிறேன், நடுத்தர ஃபேமிலியே சொல்கிறேன். 2 நாள் போயிட்டு வந்தால் காலி. ஏதோ இவங்க 5000 ரூபாய் கொடுத்ததை ஒரு வருஷம் வச்சு சாப்பிட்ற மாதிரி கச்சிதமாக செலவு பண்ணுங்க. யார் முதல்வர் சொல்கிறாரு? இதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை மாதிரி. இது யாருடைய காசுன்னா நம்ம காசு தான். ஏன்னா இவங்க திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி கடன் இருந்தது. இன்றைக்கி 8 லட்சம் கோடி கடன் ஆச்சு. 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அந்த பணம் தான். இந்த பணம் யார்? மக்களுடைய தலையில் தான் வரும். உங்கள் மேலே, என் பேரில் எல்லாம் நம்முடைய தலையில் தான் வரும்.
இவங்க அப்பா மட்டும் காசு எதுவுமே இல்லை. இப்ப இபிஎஸும் 2000 கொடுக்கறதா தான் சொல்லியிருக்காரு. அதுதான் அவரு ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் இருக்கு அப்படின்னு அவரு அதை தான் நான் தேர்தல் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அறிக்கையில இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், இது வந்து மக்களை ஏமாற்றம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆட்சி செஞ்சிருக்கீங்க 5 வருஷம், 5 வருஷம் நீங்கள் உண்மையிலே நலப்பணி செஞ்சிருந்தா மக்களாக ஓடி போய் உனக்கு குத்துன்னு குத்த போகிறாங்க. ம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் தமிழ்நாடு முழுக்க என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ பாருங்கள், இந்த கிரனைட் உட்பட கனிம வள கொள்ளைகள் 1842 இடங்கள் தான் உங்களுக்கு அனுமதியே கொடுத்துருக்கான். நீங்கள் 4000க்கு மேற்பட்ட கிரனைட் கோரிகளை தோண்டிட்டு இருக்கீங்க. இந்த 4000க்கு மேற்பட்ட கிரனைட் கோரிகளை எடுத்து சம்பாதிக்கிறது யார்? திமுக காரணம். மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இது யாராவது ஊடகங்கள் வந்து இப்போட சமீபத்தில் கூட ஒரு செய்தியாளர் போய் வீடியோ எடுத்தாருன்னு அடித்து, அதுவும் ஒரு எம்எல்ஏவுடைய மகனே அந்த அடித்து அவனை கொடுமைப்படுத்த, இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும். ஆக திமுக வந்து இந்த 4.5 ஆண்டுகளில் மக்களுக்காக எதுவும் செய்யலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவசரமாக வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிட முடியாது, இந்த 1000 ரூபா திடீர்னு நீ காலையில் நான் எழுந்து பார்க்குறேன், என் வீட்லேயும் எழுப்புனாங்க, என்ன 1000 ரூபா கொடுத்தாங்களா என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குறேன் டிவியில் ஓடுது 5000 ரூபாய் இலவசம் அப்படின்னு. அதுவும் எல்லாருக்கும் இல்லை, மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு தான். அது உரிமை தொகை வாங்காதவங்களுக்கு இல்லை. சரி, எப்படி இப்ப 4 முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஸ்டாலினா இருக்கட்டும், இபிஎஸ்ஆ இருக்கட்டும், எல்லார் மேலேயும் ஒரு விமர்சனம் இருக்கு. இப்ப விஜயோடைய வருகை இந்த தேர்தல் களத்துல ரொம்ப முக்கியமா பார்க்க ஒரு திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, விஜய்க்கு வந்து நீங்க ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரொமோஷன்னு நெரட்டிவ்னஸ் உண்மை அப்படி இல்லை. சிங்கிள் டிஜிட்டில் வாங்குவார், ஓட்டே வாங்க மாட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆட்சியை பிடிப்பார், முதல்வர் ஆகிடுவார்னு சொல்லி நிறைய பேர் இப்படி வீடியோவில் உட்காந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன் சொன்னால் தமிழ்நாட்டு அரசியல் வேறு. ஏன்னா தமிழ்நாட்டில் அதிமுகன்னு ஓட் பேங்க் இருக்குது, திமுகவோட ஓட் பேங்க் இருக்குது, பாஜகவுக்கு இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி, அதேமாரி நாம் தமிழ் கட்சி ஓட் பேங்க் இருக்குது. அதை மீறி விஜய்க்கு போகணுன்னு சொன்னால் அப்போ இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஜய்க்கு விடும், புரியுங்களா? ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆகணும்னா குறைஞ்சது 1.5 கோடி வாக்குகளுக்கு மேலே வாங்கணும். 1.5 கோடி வாக்கு வாங்கினா தான் ஒரு 150 சீட்டு ஜெயிக்க முடியும், புரியுதுங்களா? ஏதோ வந்து இன்றைக்கி கூட ஒரு 50,000 பேர் வந்திருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள், 50,000 பேர். இப்போ வந்து சேலம், தருமபுரி, அதை சுற்றி 4 மாவட்டத்தையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 25 லட்சம் வாக்குகள் பெற்றால் தான் அந்த 4 மாவட்டத்தில் ஒரு 10 தொகுதி வெட்டலாம். ஒரு 50,000 பேர் வந்து பாருங்கள் பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி அது விஜயே சொல்கிறா பாருங்கள். 30% வாக்கு வாங்கிட்டேன், இன்னும் 30% வாக்கே வாங்கலி, புரியுதுங்களா? அதனால் விஜய் வந்து ஒரு ஊடகங்கள் உங்களை மாதிரி மீடியா வந்து ரொம்ப தூக்கி பிடிக்கிறீங்க. அது ஏன்னு தெரியல. அந்த சினிமா பிரபலம் அல்லது வியூவர்ஸ் பார்க்குறாங்க, டிஆர்பி ரேட்டு ஏறுது, இதுக்காக வந்து ஒரு மண்ணங்கட்டியை தங்கன்னு காட்டுறது வந்து எந்த அளவுக்கு நியாயன்றது புரியல. சார், ஆனால் ஒரு விஜய் ஒரு மாற்றமா இருப்பாரு அப்படின்ட்டு நம்பக்கூடியவங்களும் இருக்காங்களா சார்? இல்லை, விஜய் மாற்றமாக எப்படி வர முடியும்? இப்போ வந்து திமுக நான் என்ன சொல்கிறேன், இது வந்து விஜய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, அதுக்கப்புறம் திருச்சி, அதுக்கப்புறம் கரூர், இப்போ இங்கே இதில் எல்லாத்தையும் பாருங்கள். விக்கிரவாண்டியில் வந்து ஆக்சிடெண்ட்டில் ஒரு 7 பேர் செத்தான், மதுரையில் 3 பேர் செத்தான், அப்புறம் திருச்சியில் ஒருத்தன் செத்தான், கரூரில் 41 பேர் செத்துட்டான். எல்லாம் நரபலி கொடுத்து தான் விஜய் பேசுகிறாங்க, புரியுதுங்களா? சரி, இத்தனை பேர் செத்தாங்களே, ஏதாவது ஒரு கூட்டத்திலாச்சும் இந்த இறந்தவர்களுக்காக ஒரு 5 நிமிஷம் அவனால் வந்து மௌன அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. சரி, இன்னும் ஆட்சிக்கே வரலைங்க, வரத்துக்கு முன்னாடி நீ இந்த அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதர் மாரி உங்களை இமேஜ் பண்ணீங்கன்னா ஒரு காலம் ஆட்சிக்கு வந்து முதல்வர் ஆகிட்டார், என்ன பண்ணுவீங்க? சட்டமன்றத்துக்கு போவியா இல்லையா? இல்லை கேட்குறேன், முதல்வர் ஆயிட்டாரு, சட்டமன்றம் போகணுமா இல்லையா? சரி, சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? விஜய் சொல்ல மாட்டாருன்னு சொல்றீங்களா? பேசவே மாட்டாங்க. சரி, ஆளுநர் வந்து உரை நிறுத்தினா அந்த ஆளுநர் உரைக்கு முதல்வர் வந்து பதில் உரைக்கணுமா இல்லையா? மணிக்கணக்கில். இங்கே வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே, அதுவும் அதே மாதிரி ஒரே மாதிரி தான் தற்பெருமை. நான் யார் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா, நீ யாருன்னு யாருக்கிட்டே தெரியும், நீ ஒரு நடிகர், அதை தவிர வேறு என்ன தெரியும் உலகத்துக்கு? இன்னி கூட என்ன பேசியிருக்காரு? ஏதாவது அரசியல் பேசியிருக்காரா?
சரி, எப்பவுமே விஜய் வந்து மக்கள் பிரச்சனையை பேசவே மாட்டாரு. சரி, என்ன பேச சொல்லுங்க நீங்க. சரி, இந்த கூட்டத்துலதான் ஏதோ மக்களுக்காக பேசியிருக்காரு. என்ன பேசுனது சொல்லுங்க. போராட்டம் பண்றாங்க, திமுக ஆட்சி என்ன கொடுத்தது அப்படின்றத சரி, கேட்டு போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்ட மக்கள் கூட சேர்ந்து நீ எதுனா போராடினியா சொல்லுமா. அவர் வெளியே வந்துட்டாலே ஃபுல்லா நெருக்கடி வந்துருது அப்படி ஒரு இதுவை உருவாக்குறீங்க, நீங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், யதார்த்தமா கிளம்பி போ, போராட்டத்தில் போய் கலந்துக்க, போலீஸ் தடுப்பான், தடை மீறி போ. எந்த போலீஸும் வந்து ஒரு போராட்டத்தில் ஒரு தலைவர் போய் கலந்துக்கிறான்னு போய் கலந்துங்க நாங்கள் அனுமதி தரோன்னு சொல்ல மாட்டான். தடுக்க தான் செய்வான், நிறுத்த தான் செய்வான். அதை மீறி போய் கலந்துக்கிறது தான் அரசியல். இப்போ சீமான் கூட நேற்று வந்து ஒரு போராட்டத்துக்கு போகிறாரு, தடுக்கிறான், நான் போவேன்னு சொல்லி மீறி போகிறாரு, காவல்துறை கைது பண்ணி வண்டியில் எடுத்து போய் அங்கே விட்டு போயிடறான். தானே? அப்போ இதுதானே யதார்த்த அரசியல் என்றேன். இப்போ இன்னும் விஜய் யதார்த்த அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி மக்களோட மக்களாக இறங்குறேன். ஏன் இங்கெல்லாம் போனால் கூட தனி விமானத்தில் தான் போகிறான். மக்களோட மக்களாக கூட போகிற தயாரில்லை. முதல்வர் கூட அப்படி போனது இல்லை. தனி விமானமே வச்சுக்கிட்டு தனி விமானத்தில் தான் போகிறாப்புல. அவர் தனிமை, அதாவது மக்கள் மத்தியில் எப்பயாவது அப்படி வந்து தலை காட்டி அப்படி போயிடணும். எம்ஜிஆர் கூட இப்படி இருந்ததில்லை, ஜெயலலிதா கூட இப்படி இருந்ததில்லை. ஆனால் இவர் தொடர்ந்து எம்ஜிஆரோடைய விஜய் ஒப்பிட்டு தானே பேசிட்டு வராங்க. எம்ஜிஆருக்கு எல்லாம் ஒப்பிடவே முடியாது. இந்த பிக் பாக்ஸில் 1.5 கோடி வாக்கு வாங்கிச்சு ஒரு பொண்ணு, யார், ஓவியாவா. சினிமானும்போது அது ஒரு விதமான வித்தியாசமான ஒரு மோகம் இருக்கும். அது எல்லாருமே சினிமா நடிகர், இப்போ நம்ம கூட போயிட்டே இருப்போம், திடீர்னு கும்பல் என்ன நடிகர் நடிக்கிறா எந்த நடிகர்னு போய் பார்ப்போம். ஆனால் அவருக்கு ஓட்டு போட்டுருமோன்னா போட மாட்டோம். கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் வந்து இதே வடிவேலை வச்சு திமுக பிரச்சாரம் பண்ணிச்சு. கூட்டம், அந்த கூட்டம். கருத்து கணிப்பெல்லாம் எப்படி வந்து திமுக அடிச்சுட்டு வருது பாருங்க. திமுக எதிர்கட்சி கூட உட்காரலாம் அந்த தேர்தல். விஜயகாந்த் அட்டாக் பண்ணி பிரச்சாரம் பண்ணார் தெரியுமா? அந்த தேர்தலில் திமுக எதிர்கட்சி கூட இல்லை, விஜயகாந்த் தான் எதிர்கட்சி. அதனால் சினிமா, அதாவது படியேறும் பெருமாள் படத்தில் நடித்த நாய் இறந்தது கூட தலைப்பு செய்தியாக போட்டாங்க. அப்போ அந்த சினிமா மோகம், அதை வச்சு மக்கள் வர்றாங்க. அதை வச்சு விஜய் வந்து பெரிய ப்ரொமோட் பண்ணி அவர், ஆனால் ஒரு போட்டி இருக்குது அரசியலில், ஒரு போட்டி. எதுவுமே ஓட்டு வாங்க மாட்டாங்க, சிங்கிள் டிஜிட்டல் வாங்குவார், ஒரு 10 விழுக்காடு கம்மி தான் வாங்குவார். நாம் தமிழ் கட்சியோட கம்மியாக தான் வாங்குவார். 30% ஒவ்வொரு தடவையும் கருத்து கணிப்பு விஜய்க்கு ஏறிட்டே போகுது. யார் கருத்து கணிப்பு? அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க 30%. காசு கொடுங்க நீங்கள், நான் கூட சொல்கிறேன் 50% விஜய் வாங்குவாருன்னு சொல்கிறேன். இப்படி சில பேர் வச்சு நெரேட்டிவை உருவாக்குறாங்க. விஜய் அப்போ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரா சார் இந்த 2026 தேர்தல்? இல்லை, தாக்கம் ஏற்படும். அது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக வரும், அவ்வளோதான். ஆனால் அதே நேரத்தில் வந்து விஜய் வந்து முதல்வர் ஆகிடுவார். இப்போ சொல்கிறாங்களே 30%, 40%, டூ மச். சிங்கிள் டிஜிட்டல் வருவார். இப்போ திமுக வெர்சஸ் இபிஎஸ் இவங்க கட்சிக்குள்ளேயே கூட்டணி பிரச்சனை நிறைய நீண்டுட்டு இருக்கு. ஆரம்பத்தில் அதிமுகவில் தான் கூட்டணி சரியா இல்லை, என்டிஏ அலைன்ஸோட வச்சது தான் இவங்களோட தப்பு அப்படின்ட்டு இபிஎஸ் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திமுக கூட்டணி தான் பலமா இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருமா? இப்போ நம்ம சொன்னால் ஜோசியம் சொன்ன மாதிரி ஆகும். இப்போ நம்ம சொல்லவே முடியாது. தேர்தல் நெருங்க தான் எந்த கூட்டணி பலமாக இருக்குது, எந்த கூட்டணி பலகீனமாக இருக்குது, எந்த கூட்டணியில் குழப்பம் இருக்குது, எந்த கூட்டணியில் குழப்பம் இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம ஜோசியம் மாரி சொல்லலாம், அல்லது இந்த தரப்புலேருந்து அந்த தரப்பு, அந்த தரப்பு இந்த தரப்பு. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் கட்சியிலையும், இப்போ அதிமுகலையும் சரி, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சில பல பிரச்சனை ஓடிட்டுருங்க. சீட்டு இவ்வளோ கேட்பாங்க, கூட்டணி கட்சிகள் பணம் இவ்வளோ கேட்பாங்க, தொகுதி செலவினங்களை யார் பார்க்குறாங்க, இந்த மாதிரி பேரங்களில் வந்து கொஞ்சம் முன்பின் முரண்படுவாங்க. எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் தீர்வு இல்லை. தீர்வு வந்து தேர்தல் தேதி அறிவித்த உடனே கூட்டணி முடிவாய் அறிவிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வரையிலும் நம்ம எதுவுமே கருத்து சொல்ல முடியாது, எது பலமான கூட்டணி, எது பலகீனமான கூட்டணின்னு. ஆனால் திமுகவுக்கு வந்து பாஜக ஒரு விதமான நெருக்குதல் கொடுக்குது. என்ன சொன்னால், எக்காரணத்தை கொண்டு காங்கிரஸை வந்து கூட்டணியிலேருந்து நீக்குங்கன்னு. யார்? பாஜக திமுக கிட்ட சொல்லுதுன்னு சொல்லி திமுகவுக்கு நெருக்குதுன்னு. திமுகவுக்கு ஒரு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுது. நீ வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா உங்கள் அமைச்சர்கள் மீது, உங்கள் கட்சியின் மீது உள்ள ஊழல் புகாரெல்லாம் நாங்கள் விசாரணை பண்ணுவோம், இல்லை கூட்டணியிலேருந்து விளக்குனா நாங்கள் அந்த விசாரணை கைவிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நேரு எல்லார் மேலேயும் இருக்குது, ரெடியாக வச்சுருக்கு அமலாக்கத்துறை. அதை நாங்கள் வந்து ஆரம்பிப்போம். இல்லைன்னு சொன்னால் நீ காங்கிரஸ் கூட்டணி இருந்து நீங்கள், ஏன்னு சொன்னால் இந்த முக் பாரத் காங்கிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, காங்கிரஸ் இல்லாத இந்தியா,
இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்ததுன்னா அது வெற்றி பெற்றா, அது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தான் இந்தியாவில் ஒரு பிரச்சாரம் ஆகும். புரியுதுங்களா? அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் திமுக காங்கிரஸை விட வாய்ப்பு இல்லைல்ல சார். விட வாய்ப்பு இல்லை. ஆனால் திமுக கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, தங்களை காப்பாற்றிக்க யாரோனா பலி கொடுப்பாங்க. இப்ப காங்கிரஸ் கூட்டணி அவங்க விடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க கூட அவங்க மட்டும் வெளியே போக மாட்டாங்க. இப்ப அவங்க போய் இப்ப காங்கிரஸ் வெளியே வந்துட்டா அடுத்து யார் கூட சேருவாங்க? தாவிக கூட தான் இணைய வாய்ப்பு இருக்கும். ஆமாம், அங்கே அப்ப வந்து இதை காங்கிரஸ் மோப்பம் பிடிச்சிட்டு தான் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற கோஷம்லாம் அதன் பிறகு தான் எழுப்புனாங்க. இதுக்கு முன்னாடி எழுப்பல பாருங்கள். இது வந்து பாஜகவுடைய மிரட்டலுக்கு திமுக அடிப்பணியுது. ஒரு கால் திமுக வந்து நம்மளை கழட்டி விடுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தாவேக பக்கம் போகிறதுக்காக தான் இப்போ இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து ராகுலுக்கு தெரியாது, சோனியாவுக்கு தெரியாது, காங்கிரஸ் தலைவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் இந்த நாடகங்கள்லாம் நடக்குது. ஆனால் பாஜக வந்து திமுகவுக்கு ஒரு விதமான அச்சுறுத்தல் ஏற்படுத்து. அந்த அச்சுறுத்தலுக்கு திமுக பயப்படுமா? திமுக தன்னை தற்காத்து கொள்ள யாரையும் பலி கொடுப்பானுங்க. சிறுபான்மையருடைய ஆதரவு தாவேகாவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு நரேட்டிவ் இருக்கு. கிறித்துவ வாக்குகள் போக வாய்ப்பு இருக்குது. முஸ்லீம் வாக்கு விஜய் பக்கம் போகாது. ஏதோ ஒரு 10-15 பேர் அதில் நிர்வாகிகளாக இருப்பானுங்க, அல்லது 10-15 பேர் விஜய் கூட வந்து நின்று நம்ம ஃபெமிலியர் ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர முஸ்லீம் வாக்கு வந்து போக 100% வாய்ப்பே இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் திரைப்படங்களில் மோசமாக முஸ்லீம்களை சித்தரித்து படம் எடுத்தார். அதனால் வந்து எந்த முஸ்லீமும் ஓட்டு போட மாட்டான். இது வெளியே ஒரு மன்னிப்போடு கேட்கல விஜய். ஒரு கால் மன்னிப்பு கேட்டால் கூட அது நடந்துச்சு, அதுக்கு உண்டான இதுவும் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஆனால் நம்மகிட்ட ஜெயலலிதாவை வந்து நான் பாஜகவுடன் கூட்டணி வச்சது என் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய தவறு, நான் இனி சாகும் வரையில் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. அதன் பிறகு தான் அதிமுக பக்கமே முஸ்லீம்கள் வாக்கு போச்சு. புரியுதுங்களா? விஜய் ஒன்றுமே இல்லை, 5 பைசா பையன், இவனே இன்னும் மன்னிப்பே கேட்க மாட்டேன்றாங்களே. அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்கள் எப்படி வாக்களிப்பாங்க? அப்போ வந்து நான் சினிமாவில் இருந்தேன், இப்போ வந்து சினிமா விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற அப்படி இருக்கிறவருக்கு இஸ்லாமியர்களோட வாக்கு. அப்போ நான் அயோக்கியனா இருந்தேன், இப்போ நல்லவனா மாறிட்டேன்றாப்லையா? எப்படிமா, எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போ இஸ்லாமியர்களுடைய ஓட்டு யாருக்கு திமுக பக்கம் ஆதரவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து திமுகவும் போடக்கூடாது, அதிமுகவும் போடக்கூடாது, விஜய்க்கும் போடக்கூடாது. சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றீங்க? வாய்ப்பு, ஏன்னா தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிறாப்புல. மண்ணுக்கான மக்களுக்கான அரசியல், கார்பரேட் அரசியல் இல்லாமல் மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறாப்புல. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, என்ன தவறு? இப்போ திமுக ஸ்டாலின் ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கான ஒரு பயன்கள் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா சார்? எந்த ஒரு பயனும் இந்த 4.5 ஆண்டு காலத்துல சரி இருந்துன்னா நீங்க சொல்லுங்க, இது செஞ்சாருங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் சார் இடையில கூட ஒரு 5 அறிவிப்புகள் அறிவிச்சு. என்ன சொல்லுங்க? 1537 உலமாக்களுக்கு ஓய்வூதியம் 5000 உயர்த்தப்படும். 1000 உலமாக்களுக்கு 2 சக்கர வாகனம் வாங்க 50,000 உயர்த்தப்படும், மானியம் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உறுதிமொழி ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். கோவையில் வக்பு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய புதுசாக நிறைய இந்த மசூதிகள் சீரமைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யார் கோரிக்கை வச்சா? எந்த முஸ்லீம் அமைப்பு அல்லது எந்த முஸ்லீம் தலைவர் முதல்வர்கிட்ட இந்த கோரிக்கை வச்சாங்க இவர் நிறைவேற்றுறாங்க? நமக்கு வசம் செஞ்சுட்டு அது பேருக்காக செய்யறது எங்களுக்கு தேவை. அவங்களுக்கான தேவையா இது இல்லையா? நான் என்ன சொல்றேன், இஸ்லாமிய சமூகம் நீண்ட காலமாக எதிர்பார்க்குறது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை. அதை பற்றி ஒரு வார்த்தை திறக்கிறாரா? இஸ்லாமிய சமூகத்துக்கு வந்து 10% மேல் விழுக்காடுக்கு மேல் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. 3% சொல்லிட்டு இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்துறதை விட்டு 5% விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கோராங்களா? அதை பற்றி வாய் திறந்துருக்காரா? இதெல்லாம் 5 விஷயம். இதெல்லாம் யார் கேட்கறதே இல்லை. எந்த உலமாவும் வந்து எனக்கு ஓய்வூதியம் திமுக அரசுக்கிட்ட கேட்டது இல்லை. எனக்கு 2 சக்கரம் வாங்கிட்டு அவன் சில பேர் கார் கூட வச்சுருக்கான் நம்ம ஆளுங்க. நீங்கள் 2 சக்கரம் வாங்கிறதுக்கு மானியம் கேட்டு உட்காந்துருக்கீங்க. இது ஏமாற்று வேலை. எப்படின்னா இப்போது சமீபத்தில் வந்து ஹஜ்ஜு இல்லம் திறப்பு விழான்னு நடத்தினார். முஸ்லீம்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக நான் எப்போதுமே அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் டைலாக்கு. ஹஜ்ஜு இல்லம் யார் கோரிக்கை வச்சா? யாருமே கோரிக்கை வைக்கல. ஏன்னா வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஹஜ்ஜு பயணிகள் தங்குறதுக்காக ஹஜ்ஜு இல்லமா. நானும் சொல்கிறேன், 5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போகிறான் ஒருத்தன். அவன் ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணி தங்க மாட்டான் நான் வெளியே ஒரு 2 நாளைக்கு லாட்ஜில். ஏன்னா ஏழைகளுக்கு ஹஜ்ஜுக்கு போகணுன்னு கடமை இல்லை, செல்வந்தர்கள் தான் ஹஜ்ஜு பண்ணணுன்னு கடமை இருக்குது. இஸ்லாமே கடமை, செல்வந்தர்கள் தான் பண்ணணும். இப்போ நான் இருக்கேன்னா நான் போக முடியாது, நான் ஏழை, அதனால் போக முடியாது. கடன் வாங்கிட்டு போகிறதுக்கு ஹஜ்ஜுக்கு அனுமதி இல்லை.
என்கிட்ட சொத்து இருக்குது, அந்த சொத்து இருக்குன்னு சொன்னால், வசதி இருக்குன்னா நான் ஹஜ்ஜுக்கு போகலாம். என்கிட்ட சொத்தும் இல்லை, வசதியும் இல்லை, 4 பேர்கிட்ட காசு வாங்கிட்டு நான் ஹஜ்ஜுக்கு போயிடும் அதான் கடமை அப்படின்னா, அப்படி கடமை இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹஜ்ஜு இல்லம் திறக்கிறது யாருக்காக? எந்த முஸ்லீம் கோரிக்கை வச்சா? நானே சொல்கிறேன், இந்த சமூகம் எது நோக்கி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? ஒன்றுமே செய்யலை இந்த 5 ஆண்டுகளில். இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யணும்னு வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தீங்க, செய்யலை. ஏன் செய்யலை? அப்போது நீங்கள் முஸ்லீம்களை ஏமாத்து. பாஜக எப்படி முஸ்லீம்களுக்கு எதிரியோ, திமுக முஸ்லீம்களுக்கு துரோகி. இவ்வளோதான் என்னுடைய பேச்சு. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.